சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை வெளிவர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கரூர் மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்கு எத்தனை மேஜைகள் உள்ளன? கரூர் மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்கு 2 மேஜைகள் இருக்குமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் மருத்துவமனையில் உடற்கூராய்வு நடத்துவதற்கான கட்டமைப்பு என்ன? கரூர் மருத்துவமனையில் நள்ளிரவில் உடற்கூராய்வு செய்யப்பட்டதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் இரவில் உடற்கூராய்வு நடத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்தது. சேலத்தில் ஒரு மாநாட்டிற்காக வந்திருந்த சுமார் 200 மருத்துவர்கள் இந்த உடற்கூராய்வில் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அரசிடமும் நிர்வாகத்திடமும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலேயே உடற்கூராய்வு இரவிலேயே நடத்தப்பட்டது என்று தமிழக அரசு தெரிவித்தது. பாதுகாப்பு பணியில் 600 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். நண்பகல் 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு வந்தார் என்று தமிழக அரசு கூறியது. கரூர் பரப்புரை கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்று கணிக்க காவல்துறையும் உளவுத்துறையும் தவறிவிட்டன என்று மனுதாரர் பிரபாகரன் தரப்பு தெரிவித்தது. கடந்த ஜனவரியில் அதிமுக கட்சி அதே பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது இடையூறாக இருக்கும் என்பதால் காவல்துறை அனுமதிக்கவில்லை. ஆனால் செப்டம்பரில் அனுமதி வழங்கியது என்று மனுதாரர் பிரபாகரன் தரப்பு தெரிவித்தது.